அனைவருக்கும் வணக்கம். ஒரு சில தினங்களுக்கு முன்புதான் நமது பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடி அவர்கள் ஒரு சில தேர்தல் வாக்குறுதிகளை அறிவித்தார். அதில் முதலாவதாக மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது குலவிளக்கு திட்டம். மாதந்தோறும் அனைத்து மகளிருக்கும் மாதந்தோறும் 2000 ரூபாய். அம்மா இருசக்கர வாகன திட்டம். 5 லட்சம் பெண்களுக்கு 25,000 ரூபாய் மானியம். வீடு இல்லாத அனைவருக்கும் வீடு வழங்கும் திட்டம். ஒரு சில பேர் சொல்கிறாங்க, டிஎம்கேவோட வாக்குறுதி எல்லாமே நீங்கள் காப்பி அடிச்சிட்டிங்க, இது ஏற்கனவே திமுக கொடுத்த வாக்குறுதி அப்படின்னு. நீங்கள் செயல்படுத்தி இருந்தால் இதை நாங்கள் அறிவிச்சிருக்கவே மாட்டோமே. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் 150 நாளாக உயர்த்தப்படும் என அறிவித்தார். உடனே இவங்களுக்கெல்லாம் டிஎம்கே யூபிஎஸ்லாம் கதறாங்க, இது நாங்கள் ஏற்கனவே அறிவித்த திட்டம் தானே, எங்கள் தேர்தல் வாக்குறுதியை பார்த்து தானே நீங்கள் காப்பி அடிச்சிட்டிங்க அப்படின்னு. நீங்கள் தேர்தல் வாக்குறுதியில் 2021 தேர்தல் வாக்குறுதியில் நீங்கள் கொடுத்தது தான் 42வது தேர்தல் அறிக்கையை நீங்கள் தான் அறிவிச்சிருக்கீங்க. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் 150 நாளாக உயர்த்தப்படும், 300 ரூபாய் கூலி உயர்த்தப்படும் நீங்கள் தான் அறிவிச்சிங்க. நீங்கள் கொண்டு வரவே இல்லை, நீங்கள் செயல்படுத்தவும் இல்லை. நீங்கள் 520 வாக்குறுதிகள் கொடுத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அந்த 520 வாக்குறுதியில் நீங்கள் எத்தனை நிறைவேற்றிருக்கீங்க? உங்கள் வாக்குறுதியெல்லாம் பார்த்தா வந்துட்டு சிரிக்கிறதா, பொய் சொல்கிறதுக்கு ஒரு அளவு இருக்குது. நீங்கள் பாட்டுக்கு போய் சொல்லி வச்சுருக்கீங்க. 520 வாக்குறுதிகளை அறிவித்தீங்க, அதில் எத்தனை நிறைவேற்றிருக்கீங்க? அப்புறம் ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க, பல லட்சம் கடன் வாங்கி இருக்குது அதிமுக அரசு, பிறக்கிற குழந்தைங்க ஒவ்வொரு பேர்லையும் 1,20,000 ரூபா கடன் இருக்குது, அதுக்கு நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு நீங்கள் தான் அறிவிச்சிருக்கீங்க. அதில் என்னத்தை செயல்படுத்துனீங்கன்னு தெரியலை. அது இல்லாமல் ஐயா, நீங்கள் பெண்களுக்கான கட்டணமில்லா பேருந்து வசதி ஆண்களுக்கும் தொடரும் என அறிவித்திருக்கிறார். ஆண்களுக்கும் கட்டணம் இல்லா பேருந்து திட்டம். 2 நாட்களுக்கு முன்பு நமது திருச்சி மாவட்டத்தின் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான ஐயா பரஞ்சோதி அவர்களின் முன்னிலையில் தாத்தங்கார்பேட்டை ஒன்றிய செயலாளரும் அகில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் விவசாய அணி செயலாளரும் குணசீலன் அவர்கள் ஒரு 50க்கும் மேற்பட்ட நிர்வாகிகளுடன் அதிமுகவில் தன்னை இணைத்து கொண்டார். சிவகங்கை மக்களின் பல நாள் கோரிக்கையாக தாம்பரம் செங்கோட்டை எக்ஸ்பிரஸ், வேளாங்கண்ணி எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸ், ராமேஸ்வரம் புனலூர் எக்ஸ்பிரஸ் சிவகங்கை வழித்தடமாக சென்று வர அறிவித்த மத்திய அரசுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் நன்றி அறிக்கை ஒன்று இன்று நமது புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களின் பேரவை மாநில செயலாளரும் ஒருங்கிணைப்பாளரும் அன்பு சகோதரன் முகில் அவர்கள் நன்றி அறிக்கை வெளியிட்டுள்ளார். சென்னை மக்களுக்கு ஒரு நற்செய்திங்கிற மாதிரி சென்னையில் போகிற வாகனத்தில் செல்றவருக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் பார்த்து போங்க. எல்லா நீர்த்தேக்கங்களுக்கும் எல்லா சாக்கடையிலையும் வந்துட்டு கொசுவலை அடிச்சிருக்காங்க. இது எந்த மாதிரி திட்டம்னு தெரியலை. சென்னை மக்களே கொஞ்சம் உஷார். வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் கவனமாக சென்று வாருங்கள். அண்ணன் வைத்திலிங்கம் போயிட்டு இன்றைக்கி டிஎம்கேல சேர்ந்துருக்கிறாரு. காலம் போன கடைசியில் அண்ணனுக்கு என்னன்னு தெரியலை. அண்ணன் டிடிவி அவர்களுக்கு ரொம்ப மனமார்ந்த நன்றி, என்டிஏ கூட்டணியில் இணைந்ததற்கு. விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லைன்னு சொல்லி டிடிவி அண்ணன் அவர்கள் இன்றைக்கி என்டிஏ கூட்டணியில் பியூஷ் கோயலை சந்தித்து இன்றைக்கி தனது கூட்டணியை அறிவித்தார். ரொம்ப சந்தோஷம். ஐயா வேலுமணி அவர்களும் பியூஷ் கோயலை இன்றைக்கி சந்திச்சிருக்கிறார். பல்வேறு நிகழ்வுகள் இன்றைக்கி நடந்திருக்கு. அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் பியூஷ் கோயலை இன்றைக்கி சந்தித்திருக்கிறார். அகில இந்திய முக்குளத்தோர் பாசறை அவங்களும் இன்றைக்கி ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. அண்ணன் சிற்றரசு பாளை பட்டாபிராமன் அதிமுகவிற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். நமது பொதுச் செயலாளர் எடப்பாடியாரை சந்தித்து இன்றைக்கி ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள்.